பொதுவா இந்த ஒரு கெட்ட சிந்தனை நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில பின்னாடி நடக்க போறத நினைச்சு இப்பவே கவலைப்படுறது. இந்த கெட்ட சிந்தனை நமக்குள்ள வந்துருச்சுன்னா, நிகழ்காலத்தை பத்தி யோசிக்க விடாம, எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு நம்மள பயமுடுத்த வைக்கும் இந்த கெட்ட சிந்தனை. இந்த சிந்தனையை போக்கக்கூடிய, அதுவும் யமதர்மராஜாவே உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவு கட்டாயமாக உங்க மனநிலையை மாற்றக்கூடியது. அதனால இந்த பதிவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டோரி குயின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு முறை யமதர்மராஜா வச்ச கண்ணு வாங்காம ஒரு குருவியை பார்த்துட்டு இருந்தாராம். இதை கவனிச்ச கருட பகவான், அடடா, இந்த குருவிக்கு கேடுகாலம் வந்துருச்சேன்னு பயந்து உடனடியாக அந்த குருவியை தூக்கிட்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால இருந்த ஒரு மரபொந்துல பாதுகாப்பாக மறைச்சி வச்சாராம். அதுக்கப்புறம் சில நொடிகள்ல அந்த பொந்துல ரொம்ப காலமா வாழ்ந்து வந்த பாம்பு ஒன்று கண்ணிமிக்கும் நேரத்துல அந்த குருவியை முழுங்கிருச்சான். இதை பார்த்த கருட பகவான், குருவியை காப்பாற்ற நினைச்ச நாமே யமனாகி விட்டோமேன்னு வருத்தப்பட்டாராம். இதையெல்லாம் பொறுமையா கவனிச்சிட்டு இருந்த யமதர்மராஜா கருட பகவான் கிட்ட சொல்றாராம், நான் அந்த குருவியை உற்று நோக்க காரணம், அந்த குருவி சில நொடிகள்ல பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால வாழ்ந்து வந்த ஒரு பாம்போடைய வாயால இறக்க போகுதுன்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அது எப்படி நடக்க போகுதுன்னு வியப்புல யோசிச்சுட்டு இருந்தேன். அதற்குள்ள எல்லாமே விதிப்படியே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. இந்த கதையின் மூலியமா யமதர்மராஜா உணர்த்தக்கூடிய விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். வாழ்க்கையில பின்னாடி நடக்க போறத நினைச்சு இப்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காம, இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கைய சிறப்பா வாழணும்னு இந்த கதை உணர்த்துது. அதனால நீங்க உங்க வாழ்க்கையில பின்னாடி நடக்க போற விஷயத்த நினைச்சு பயந்து கவலைப்பட்டுட்டு இருக்காம, இப்போ நிகழ்காலத்துல உங்களுடைய வாழ்க்கைய நிம்மதியா வாழுங்க. இந்த கதை கட்டாயமாக உங்களுடைய மனநிலையை மாற்றும்னு நம்புறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே போல நிறைய பதிவுகளை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.